ஆஹா ஆஹா ஓஹோ திரும்ப எனக்காக ஓடி வந்து ஆப்பிள் கொடுக்குறாருங்க. லடாக் ஆப்பிள் ரைட். இது எங்கள் லாரியெல்லாம் கவுந்து கிடக்கு. கே டென்ட் போட்டு தங்கியிருக்கேன். உள்ள வந்து பார்க்குது. ஹாய். காலையில் பிஸ்கெட்டு கேட்குறான் பாருங்க. ஆகா ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவருக்கு தான் போகிறோம். பயங்கர குளிராக இருக்குது. வால்நட்டை உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வால்நட்டை உடச்சி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் பஸ்ஸு வருமா, இனிமேல் வருமா? நீங்கள் லெஃப்ட் கேட்குறது ரொம்ப கஷ்டம். பஸ்ஸு வரும். பஸ்ஸில் ஏறி 9 கிலோமீட்டர் போக வேண்டியதான்றது. சொல்ல சொல்ல கேட்காம கொண்டு போகிறாரு பாருங்க. நான் எடுத்துக்கிறேன், நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு. ஏன் மலைப்பாதை, இந்த மாதிரி மலைப்பாதையில் அசால்ட்டாக ஏறி இறங்குறாருங்க மனுஷன். அதுவும் இல்லாமல் ஏன் சூட் கேஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு, எனக்கு இந்த 2 சின்ன பை கொடுக்குறாரு. ஓ, நானும் ஒரு ரிசப்ஷனில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். சாய் கொடுத்துட்டு ரூபா கொடுக்கலான்னு பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 171லேருந்து 180வது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய் இது லடாக் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். ஸோ நிறைய சைனீஸ் இதெல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓகே, வாங்க கிளம்பலாம். வாங்க அப்படியே இந்த மலையோட அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கல்சி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி லேக்கு போக போகிறோம். 100 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு தான். இது பக்கத்துலலாம் இந்த மணி இருக்குது. இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பில்ல ஒரு வீடியோவில், அந்த மணி இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, இப்படி பண்ணால் மேலே இந்த மணி அடிக்குது. இந்த பக்கம் சுற்றி வந்து இந்த மாதிரி அடிக்குது. ஸோ இதுதான் அந்த மணியோட ஸ்பெஷாலிட்டியே. நல்லா இருக்குல்ல, மெல்ல சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறது. வந்தாச்சுங்க, லேக் வந்தாச்சு. லே என்று சொல்லக்கூடிய லடாக் வந்தாச்சு. ஒரு வியூ காமிச்சிட்டு பக்கத்தில் எங்கேயாவது பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே போயிட்டு டென்ட் போட்டு தங்குற மாதிரி தான் பிளானு. பார்ப்போம். இதுதான் வந்து லே பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அப்படியே போக பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு நம்ம டென்ட் போட்டு தங்க வேண்டிதான். என்னங்க பார்க்குறீங்க? ஆமாங்க, போய் பார்த்தேன். அந்த சைனீஸ் ஸ்டைலில் தான் எல்லாமே, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இது பெட்ரோல் பங்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நல்லா இருக்கே, தூங்க விடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா இல்லை. ஸோ அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன வெஹிக்கிள்ஸு, காரு, பைக்கு அதெல்லாம் வர்றாங்கன்னா என்ன டிஸ்டர்ப் அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் வந்து ஒத்துக்கிற மாட்டார். இல்லை ப்ரோ, லடாக் ரொம்ப குளிராக இருக்கும், நீங்கள் அவுட் சைடு வந்து டென்ட் போட்டு தங்க முடியாது, இங்கே கூட நாங்கள் தங்க வைக்க முடியாது, ஸோ நீங்கள் ரூம் பார்க்குறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வேறு என்ன பண்ண முடியும். ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் அப்படியே வியூ பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து போயிடலாம். அண்டு மொத்த காசும் போச்சுங்க. இன்னும் ஒரு 500 மட்டும்தான் இருக்குது. இதில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் நம்ம காசு இல்லாமல் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் வந்து இந்த 500ன்றது ஒரு காசு தான். ஸோ அதை வச்சு நம்ம முடியும். நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு எடிட் பண்ணிட்டேங்க. அடுத்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன். இந்த கார்கிலும் காஷ்மீர் வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும், பாருங்கள். ஸோ
காஷ்மீர் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படின்னு இருக்கிறன்றத சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த கார்கில் வீடியோ பனி, இந்த ஸ்னோஃபால் வீடியோ அது எப்படி இருந்துன்றதை சொல்லுங்கள். ஸோ இப்போது லடாக் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ கொஞ்சம் உளறேன்னு நினைக்காதீங்க, கோல்டாக இருக்குது, இருந்தாலும் பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகேங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பஸ்லேயே போச்சு, இது லடாக் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம், பை. 170வது நாள், சாரி 172வது நாள் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன், ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த நான் அடுத்த ரூம் வேறு, இப்போது நான் உங்களை காட்டுற ரூம் வேறு. இது ஹாஸ்டல் மாதிரியே இருக்குது, ரூம் மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஹாஸ்டல் மாதிரியே இருக்குது, இந்த பக்கம் ரூம் மாதிரியே இருக்குது. முன்னாடி வெயிட் பண்ணுறேன், பே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தீபாவளி வேறு பக்கத்தில் நெருங்குது. ஸோ அந்த டயத்தில் நான் சொந்த ஊரில் இல்லாமல் இருக்கேன், மதுரையில் இருக்கணும். ஓகே, எனக்கு தீபாவளி காஷ்மீர் அண்டு இந்த லடாக் பக்கம் தான் நினைக்கிறேன். வந்தாச்சு. இப்போ நேராக வந்து லடாக் லைட்டாக ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து வியூஸாக தான் இருக்கும் லடாக்கில், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா நேபாள் சைடில் தான் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் தான் சைனா இருக்குது. ஸோ அதனால் அந்த சைட்லேயும் கொஞ்சம் லைட்டாக கலந்துருக்கு, ரெண்டுமே கலந்துருக்கு. நேபாள் சைட்லேயும் சைனா சைட்லேயும் கலந்துருக்கு. நான் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் காமிக்கிறேங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் மேப்பில் பார்த்தேங்க, சாந்தி ஸ்டூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த லேலே அதுதான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்துருவோம், பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் திரும்ப லேக் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம போவோம், சரிங்களா? இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள், தெரியுதா? இது ஒரு சின்ன கோயில் மாதிரி, அதுக்கு பேர் தான் சாந்தி ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு கீழே இருக்கு பாருங்க. ஸோ அந்த சாந்தி ஸ்டூப்பான்றது என்னென்னா ஒரு புத்தர் டெம்பிள் மாதிரி. அந்த டெம்பிள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, போகலான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க அங்கே அவ்வளோ தூரம் போகாதப்பா, அவனுக்கு சேஃப்டி இல்லைன்றாங்க. என்ன, நான் கோயிலுக்கு தானே போகிறேன், என்ன சேஃப்டி அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை, இது பாகிஸ்தான் பக்கத்திலே இருக்கிறதுனால உனக்கு சேஃப்டி இல்லை, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரில, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் போகிறேன் பாருங்கள். இதுதான் சாந்தி ஸ்டூப்பா. ஸோ புத்தர் டெம்பிள் மாதிரி இருக்கே, சரி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி ஓகே வாங்க ரிட்டர்ன் போகலாம், என்ன பண்ணுறது. ஏன் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னே தெரியலையே. பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, அங்கே போகக்கூடாதுன்றாங்க, ஏன்னு தெரில. ஒருவேளை அந்த கொடி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, எல்லா இடத்துலையும் கொடி இருக்கே, ஏன்னு தெரியலையே. சரி ஓகே, எனிவே வாங்க போகலாம். முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லை, பெட்ரோல் பங்க் கூட ஒரு கலை வடிவத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கங்கே ஒரு மணி இருக்குங்க, இது கூரை மாதிரி இருக்குது அப்படியே மேலே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிலைலாம் புதுசு புதுசாக இருக்குல்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்ப்போமா? நீங்கள் பார்க்குற சிலைலாம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரிசையாக இருக்குது. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம். என்ன அது, பார்ட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னமோ ஆடு மாதிரி இருக்கு. இது 2 செம்மறி, 2 மான், செம்மறி ஆடு, செம்மறி ஆடு. இந்த கியர்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்க.
அப்புறம் இது என்ன, அடுக்குமாடி வீடு. இது என்னங்க புதுசாக இருக்குது, தேன்கூடு மாதிரி இருக்குது இல்லை? இது ஏதோ கருப்போ அரக்கன் மாதிரி இருக்கு, கழுகு அரக்கன். இது என்னங்க அது? புதுசு புதுசாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ என்ன மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி. எருமை மாடு பறக்குது. இது என்ன, நம்மளை மாதிரிங்க, நம்மளை மாதிரி ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணுறாரு பாருங்க, தெரியுதா? சூப்பர். இது பெரிய ஆடு. இது பட்டாம்பூச்சி. வெயில் டைரெக்டாக அடிக்காமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியாது சரியா, யாருன்னு தெரியல. இது என்ன, ஏதோ ராணி மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா சரியா? தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏதோ எருமை மாடு மாதிரி இருக்குது. இது என்னது? இது கிட்டாருங்க. கிட்டாரா வயலினா? வயலின். சேம் அதை பார்த்தீங்களா, எலும்புக்கூடு மாதிரி இருக்கு. தூரத்துல எல்லாம் ஒரு மாதிரி மின்னுது பாருங்க. சிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டியான்னு தெரியல, பட் இப்படி தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே போகணும். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல். ஏதோ ஃபாரினில் வந்த மாதிரி இருக்குது. இது சைனாக்குள்ளே எதுவும் வந்துட்டேன்னா? சைனாக்குள்ளே ஹிந்தி எழுதியிருப்பாங்களா? ஃபாரின் வந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து சைனீஸ் மக்கள், ஹிந்தியும் பேசுகிறாங்க சைனீஸும் பேசுகிறாங்க. எனக்கு தான் ரெண்டுமே புரியல. தமிழ் பேசினா புரியும், இல்லைன்னா இங்கிலீஷ் பேசினா புரியும். ரெண்டுலேயுமே எனக்கு ஒன்றும் பேச வர மாட்டேங்குது. ஹிந்தி வர மாட்டேங்குது. அது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கற்றுக்கிட்டா தான் எல்லாமே வரும். ஓகே, எங்கள் போர்டில் வேறு மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்திய எல்லையை தாண்டி வந்துட்டேன்னா பாருங்கள், 753 PRTFன்னு போட்டிருக்கு. எழுத்தெல்லாம் ஹிந்தியிலலாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஹிந்தியில் இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்குது. என்னங்க இது? ஒரு கார் ஷோரூமை இப்படி கலை நோயத்தோடு கட்டி இங்கே தாங்க பார்க்குறேன். இங்கேயே அந்த பெல் இருக்குங்க, அடிச்சிருவோமா? வச்சு அங்கே அடிக்குது. வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கோயில் பார்த்தேன், சீனா டெம்பிள். போகலாமா? டெம்பிள் பேர் புத்தா விஹாரா அப்படின்றாங்க. அங்கே யாரையுமே காணோம். ஒரு லடாக் ஃபெஸ்டிவலுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு போல். வந்துட்டு இருக்கும்போது இந்த கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்தோடனே இவங்க வந்து திஸ் இஸ் வாட் இது கால் தலைலாமான்ற ஒருத்தர் இருக்காராம். தலைலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இங்கே நேபாள் சைடில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஒரு புத்தர் மாதிரி அந்த ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அவர் போய் மீட் பண்ணால் நல்லதுன்றாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் சைடில் இருக்காராம். பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.
You will get Dalai Lama. Just Dalai research Lama. it there. Dalai Lama. Gala. Okay, okay. That he stayed in Himachal Pradesh. Yeah, Dharamsala. Dharamsala. Yeah. Okay, okay. போயிட்டு பார்ப்போம், அவரை பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். உள்ள போகலாமா இல்லைன்னு தெரில. நல்லா இருக்கு கோயில். கர்மான் டப்கட். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் கேட்டு பார்க்குறேன். மிஷன் கிடச்சிருச்சுங்க. உள்ள குருஜி வந்து பேஸ்கெட் பால் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தாரு. என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. அவர் ஆடிட்டுருக்கார். எங்கே இதில் நிறைய மணி இருக்குங்க. அங்கே ஒரு மணி இருக்குது பாருங்க. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே பெரிய மணி ஒன்று இருக்குது. தாடி கை பாருங்க இவ்வளோதான் இருக்குது. அப்பா இழுக்க முடியலங்க, ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அப்பா மணி அங்கே இருக்கு, சரியான டைட்டாக இருங்க. அப்பா இந்த கட்டை அங்கே வருது. சரியான பெருசுங்க, சரியான பெருசு. ஃபுல்லாக வந்து இந்த புத்த பிக்குகள் இருக்கிற இடம் மாதிரி அமைதியாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே போய் காட்டுறேன். இதெல்லாம் சின்ன சின்ன மணி தான். அதுதான் இருக்கிறது பெரிய மணி. இது வந்து டெம்பிள் நினைக்கிறேன் தெரிஞ்சு. Can I take a video? No. ஜஸ்ட் கோயில் மாதிரி தான். உள்ளே போயிட்டு வந்தேன், வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னா வெளியே வந்துட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு உள்ளே. ஸோ வேறு என்ன, தங்குறது தான் பார்க்கணும். பெட்ரோல் பங்க் போயிட்டு தங்கணுமா இல்லை இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது கேட்டு தங்கணுமான்னு கேட்டு பார்க்குறேன். வெளியே வந்தாச்சுங்க. முக்கியமான தலைவர்னு நினைக்கிறேன். தேசிய கொடி 2 இருக்குது. சரி வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்து எங்கே இருக்கேன்னா கரெக்டாக வந்து இப்போ ஒரு கோயிலில் காமிச்சு இல்லை. ஸோ அந்த பக்கத்துலேயே வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தேன். நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் பார்த்தேன். அந்த பார்க்கில் தான் வந்து சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரின்ட்டு பெர்மிஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெர்மிஷன் கேட்டேன், பட் வந்து அந்த பெர்மிஷன் எங்கெங்கேயோ போய் கரெக்டாக வந்து ஒருத்தவட்ட அந்த செக்யூரிட்டி பெர்மிஷன் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நைட் ஸ்டே பண்ணுங்கள், பட் வந்து இது வந்து ரொம்ப ரிமோட், ரொம்ப என்ன சொல்கிறது, போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த கேமரா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, என்ன சொல்கிறது, ரொம்ப செக்யூரிட்டியான ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்போ இங்கே தங்கவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தங்கலாம், நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில் போயிருங்க, இங்கே யாருமே அவ்வளோ வந்ததே இல்லை, நீங்கள் தான் வர்றீங்க, இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு எவ்வளோ நேரம் பேசி நிறைய பேர் விசாரித்து நீங்கள் யார் என்னன்னு கேட்டு விசாரித்து இப்போ தான் வந்து தங்கலாம், நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போது இவங்க வீடியோ செக்யூரிட்டி வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சேம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ தான் நான் சைனீஸ் பீப்புளை இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடு காமிக்கிறேன் பாருங்கள். இவர் தான் அவர் செக்யூரிட்டி. அண்டு இந்த வீடு இப்போ தான் நான் வந்து ஃபார் யூ ஆர் அலோவிங் மீ
and I will stay that tent. Thank you so much. Thank you for so much that permission. Thank you. வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரமாக. சேம் வந்து என்ன சொல்கிறது, தல்லைலாமா வந்து அவர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் வெளியில் தங்க வச்சுருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறேன்றாங்க. சாவல் ரைட், சாவல் அண்டு வெஜிடபிள் அண்டு சாவல் கொடுக்குறேன்றாங்க. சாப்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு இங்கேருந்து ட்ரக் பிடிச்சி தான் போகணுமா. ஹிமாச்சல் பிரதேஷ் வெரி டேஞ்சர்ன்றாங்க, ரொம்ப குளிராக இருக்குமா. ஸோ அதனால் வந்து போயிட்டு அந்த ட்ரக் பிடிச்சிட்டு லிஃப்ட்டு இப்போ நம்ம வந்து கார்கில் வந்து அது என்ன சொல்கிறது, இந்த லாரியில் வந்தோம்ல லிஃப்ட் கேட்டு, ஸோ அதே மாதிரி தான் லிஃப்ட்டில் லாரி கேட்டு போகணுமா. ஹிமாச்சல் பிரதேஷ் ரொம்ப டேஞ்சர், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாரி லிஃப்ட் கேட்டு 12,000 ஃபீட்டில் இருக்குமா. திஸ் ஏரியா 12 லே வந்து 12,000 ஃபீட் அப்பில் இருக்காங்களா, அவ்வளோ குளிராக இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஹிமாச்சல் ஸ்டேட் போகும்போது தட் வாட் பிளேஸ் கலல் நோ தட் கரு அப்படின்ற பிளேஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கோல்டெல்லாம் வந்து இருக்காது, க்ரீன் மவுண்டெயின் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப குளிர், இப்போயே ரொம்ப குளிர், ஃபீல் ரொம்ப குளிருது, கிடுக்கிடுன்னு ஆடுது. ஸோ அதான் வந்து சொல்கிறாரு, அங்கே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குளிர் தாக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணாலி சைட் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் நடந்தது, வேறு என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வீடியோ எடுத்தேன். குட் மார்னிங், டென்ட்டில் இருந்தால் பேசுகிறேன். 172வது நாள் நினைக்கிறேன். ஓகே கரெக்ட். நாங்கள் அப்படியே வியூ பார்த்துருவோம். எந்திரிச்சேன், அதுக்குள்ளேயும் பக்கத்தில் உள்ளவங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்து காஃபி சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க. நல்ல தூக்கம் நல்லா இருந்துச்சு நேற்று, இந்த கார்பெட்லாம் நல்லா இருந்தனால. ஸோ இப்போ எந்திரிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவசரம் சொல்லிவிட்டு பாத்ரூம் வந்தேன். இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலையாக வாட்டர் கேன் கொண்டு வந்தேன், தண்ணி முடிஞ்சு ஊற்றியாச்சு. இங்கே தான் வந்து பாத்ரூமா. இந்த அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக இல்லை? இடமே சூப்பராக இருக்குல்ல? வரைக்குதுங்க கை. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பார்க்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஊர் எப்படி இருக்கும் சைனா ஊரில். அப்படியே போக வேண்டியதான், போயிட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த பக்கம் தான் இருக்குது செக்யூரிட்டியோட ஹவுஸ். இதுதான் வந்து செக்யூரிட்டி ஹவுஸ், அங்கே தான் டென்ட் போட்டிருக்கேன், தெரியுதா? ஓகே, ப்ரஷ் பண்ணியாச்சு, வாங்க சாப்பிட்லாம். எல்லாமே ரெடி, பேக் பண்ணியாச்சுங்க. வெளியே போயிருக்காங்க, மார்க்கெட் போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நைட் ஸ்டே பண்ண இது ஒரு இடம் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க. ஸோ வெளியே வந்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். முன்னாடி ஒரு பார்க் இருக்குது, இருங்க காட்டுறேன். எப்படி இருக்குது, சூப்பராக. காலையில் தான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். இங்கே ஒரு பார்க் இருக்குது, சூட்கேஸ் இங்கே இருக்குது, பார்க் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு.
நாய் அது பாட்டு தூங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணி இருக்குது. 2 வரிசையாக மணி இருக்குங்க. பேசாமல் அடிப்போமா? ஷூவை கழட்டிட்டு தான் போகணும். ஓகே வாங்க பண்ணி பார்ப்போம். சுற்றுதுங்க. ஓகே வாங்க போகலாம். பார்த்தாச்சு. இந்த அவர் பண்ணுறாரு பாருங்க. ஆக்சுவலாக கீழே இருந்து பண்ணணும், நான் மேலே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லே எப்படி போகிறாங்க பாரு. ஹாய் காமிச்சிட்டே போனாங்க, டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு படி இருக்குது. அப்படியே மேலே ஏறி போய் கும்பிடலான்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா ஓஹோ, என்ன ஒரு வியூ பாருங்க. தண்ணி ஓடிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. பார்த்ததுலே சூப்பர் வியூ இதுதான். வணக்கம். தமிழ் தான் இவர். ஸோ எல்லாருமே தமிழ் தான். நான் வந்து யதார்த்தமாக ஹாய்ன்னு கை காட்டிக்கிட்டு இருந்தேன். சைனாக்காரங்க தான் நினச்சேன். ஆனால் நம்ம தமிழ் ப்ரோ தான் இவர். நல்ல வரையாக பார்த்துட்டோம். ப்ரோ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்பு. பக்கத்தில் எங்கேயாவது லிஃப்ட் கொடுக்க முடியுமா? இல்லை லக்கேஜ் இருக்கனாலையா? ஓ மொத்தமாக வரீங்களா? சரி சரி சரி. எப்படியோ லிஃப்ட் கொடுக்குறீங்களா இல்லையோ, எனக்கு நைஸ் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நான் வந்து 172வது நாள் ப்ரோ. இது 172வது நாள். எனக்கு இன்னும் பிளான் இருக்குது. இன்னும் நிறைய பிளான் இருக்குது. அப்படியே போகிறது தான். ஹிமாச்சல் பிரதேஷ், அப்படியே மணாலி அந்த சைட் போகிறது தான். எங்கள் லொக்கேஜ் எல்லாமே அந்த பிக்கப் வண்டியில் தான் இருக்குது. ஓ ஓகே. நீங்கள் கேட்டு பாருங்களேன் எனக்காக. நீங்கள் சொன்னீங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது இறக்கி விட்டிங்கன்னா அங்கே தங்கிடுவேன். நைட்டு டென்ட் இருக்குது. இப்போ இல்லை. சரி சரி, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சரி. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, பெட்ரோல் பங்கில் வந்துட்டு எதாவது லாரி அந்த மாதிரி கேட்டு லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிடலாம் தான் இருந்தேன். நம்ம தமிழ் பீப்புளில் மீட் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். லிஃப்ட் தந்தாங்கன்னா அப்படியே போயிட வேண்டியது. அகெயின் லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்லேயே லிஃப்ட் கிடச்சிருச்சு. கொஞ்சம் ரூபா லிஃப்ட் கொடுக்குறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் போயிடலாம். இவங்க ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான், பைக்கர்ஸ் ஃபுல்லாக. ஓகே வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஃப்ட். அவர் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. அப்படியே இந்த வழியாக தான் போகணும். இந்த இடத்த பார்த்தீங்களா, நடக்கிறப்ப சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல வியூவாக இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது. திரும்ப எனக்காக ஓடி வந்து ஆப்பிள் கொடுக்குறாருங்க. லடாக் ஆப்பிள் ரைட். இது லடாக் ஆப்பிள் எனக்காக கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவர் தான் வந்து ஜாக்கெட் கொடுத்தாரு. அதை சொல்ல மறந்துட்டேன். ஓ சாரி ஜாக்கெட் கொடுத்தாரு, சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஆப்பிள் தேடி வந்து எனக்காக தேடி வந்து. தேங்க்யூ ஸோ மச் ஒய் யூ கம் ரிட்டர்ன். ஓகே நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. இந்த மஞ்சள் மரம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க.
அப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. நடந்து நடந்து கால் வலிக்குதே. பாரத மாதா எப்படியாச்சும் காப்பாத்து. இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? உய், ஸ்டைலாக உட்காந்துருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த காக்கா வந்து சைனாவில் தான் இருக்குன்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அதுதானே? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சைனாவில் இருக்கிற அதே காக்கா தான் நினைக்கிறேன். காக்கான்னு தான் கத்துது. உய், சிரிக்குது. என்ன பார்க்குற? வந்து உட்காந்துருச்சு, என் இடத்துல வந்து உட்காந்துருச்சு. ஹாய், பிஸ்கெட் சாப்பிட்றியா? இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து அழகான வியூ தான். அப்படியே இதுக்குள்ளே போவோம், சூப்பராக இருக்கும். மாடு இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? அவர் கொடுத்த அந்த ஆப்பிளை சாப்பிட்ருவோமா? ஆப்பிள் ரிவ்யூ. நல்லாயிருக்கு. ரொம்ப இனிப்பாக இல்லை, பட் நல்லாயிருக்கு சாப்பிட. இல்லைனா ஆப்பிளா. போயிட்டு இருந்தேன், ஏதோ விழா நடக்குது போல உள்ள. வாங்க போவோம். இருக்கு பாருங்க, அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பாகிஸ்தான். ஒரு வழியாக ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தூங்குறதுக்கு இடம் கிடச்சிருக்கு. தூங்கிட்டேன். நாளைக்கு பேசுகிறேன், சரிங்களா? நாளைக்கு 173வது நாளில் பேசுகிறேன். பாய். குட் மார்னிங்க. 173வது நாள். ஜாக்கெட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அவர் கொடுத்தது தான். இந்த ஒரு சைனாக்காரர் கொடுத்தார்ல, அவர் ஜாக்கெட் தான். நல்லா இருக்குங்க. கரெக்டாக எனக்கு எல்லாமே கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகுது, என்னே தெரில. கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இந்த பெட்ரோல் பங்கில் தான் நேற்று டென்ட் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்னென்னா பிளான்னா, இந்த பெட்ரோல் பங்கில் இருந்தே வந்து மணாலிக்கு வந்து ஒரு லாரி இப்படி போகுதான். நான் போகிறது கேலவுன் அப்படின்ற ஒரு ஊர், மணாலி பக்கத்தில் தான். ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து காஷ்மீர் வழியாக போயிட்டு அந்த லியோ காஃபி ஷாப் பார்க்கலாம் தான் பிளானு. ஸோ வருதான்னு பார்ப்போம். லாரி வந்துருச்சுன்னா அதில் ஏறி ஸ்ட்ரைட்டாக மணாலி பக்கம் போக வேண்டியதான். போகும்போது எதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம், சரிங்களா? வழியாக ஏறிட்டேன். ஒரு ஆர்மிக்காரர் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, சாப்பாடும் வாங்கி கொடுக்குறேன், சேம் வந்து மணியும் கொடுக்குறேன்றாரு. இப்போ நம்ம வந்து அப்சி தான் போகணும். அப்சி போயிட்டு கரெக்டாக வந்து அப்சி போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மணாலி போகிறதுக்கான வழியை பார்க்கணும். என்ன ஆச்சுன்னா, உடல் நான் சொல்ல மறந்துட்டேன். லாரிக்காரங்க லிஃப்ட்டு கொடுக்குறேன்னாங்க, ஆனால் வந்து அவ்வளோ தூரம் என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னமோ, இல்லை நீங்கள் வேறு லாரி ட்ரை பண்ணுங்க, ஆனால் இவ்வளோ தூரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை சொல்கிறதுக்காயா இவ்வளோ தூரம் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்மிக்காரர் கூட்டி போகிறார் வண்டியில் வச்சுட்டு. ஸோ நம்ம இங்கே இப்போது அப்சி போகணும். அப்சி போயிட்டு அதை ஃபர்தராக அடுத்தடுத்து போகணும். இன்னும் நிறைய தூரம் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
ஒரு ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருக்காரு. உள்ளே போயிட்டு வெளியே வரேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளே போயிருக்காங்க வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக உப்சி தான் போகணும். உப்சி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப அடுத்து போயிட்டே இருக்கணும். வெயில் தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சில்லுன்னு இருக்குது. பக்கத்துலேயே 4 வகையான நாய் பார்க்க முடியுது. அங்கே ஒரு நாய் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நாய் இருக்குது கருப்பாக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இருந்துச்சு, உள்ளே போயிருக்கேன். இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாய் இருக்குது. விதவிதமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுவாங்க. உப்சி எப்படி இருக்குது ஊருக்கு பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் போகணும். திரும்ப ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். லைட்டாக டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பும். உப்சி வந்தாச்சு. இந்த பக்கம்தான் போகணும். சூப்பராக வருது அருவி. லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதான். இலக்கிதுங்க, இலக்கிது. ஈவினிங்காக ஆகும்போது, ஈவினிங் ஆனாலே என்ன ஜில்லுன்னு ஆயிரும். எனக்கு அதான் வந்து பயமாக இருக்குது. இந்த சைடு பார்ப்போம், எப்படியாச்சும் பார்ப்போம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா டேங்லாங்லான்னு சொல்லுவாங்க. அந்த மணி ஓசை மாதிரி தானே கேட்குது, அதுதான் பேர் டேங்லாங்லா. அதுதான் வந்து அதோட பேர், அந்த ஊரோட பேர். அங்கே தான் போகணும். உப்சியான்னு தெரியல, உப்சியிலேருந்து டேங்லாங்லா வரைக்கும் போகணும். வாங்க போகலாம். டேங்லாங்லா போக முடியாதுன்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சா, நைட் ஆக போதான். ஸோ அதனால் வந்து இந்த பாலத்தை தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்கான். ஸோ அந்த கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ 2 பேரும் வந்து சொல்லிட்டு போனாங்க, ஏன் ப்ரோ ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, லெஃப்ட் கிடைக்கல போல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. அதுக்காக இந்த மாதிரி வந்து டேங்லாங்லா வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி. இங்கேருந்து வந்து ஒரு 62 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அது வந்து லிஃப்ட்டு கிடைக்காது. பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போங்கன்றாங்க. அதான் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். அப்படியே போயிட்டுருந்தேன். இந்த பிளான்ட்டு என்ன பிளான்ட்டுன்னு தெரியுதா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுங்க பஞ்சு. இதுலேருந்து அந்த நூல் மாதிரி எடுத்து இந்த துணியெல்லாம் நெய்வாங்கள்ல, அது இங்கே எவ்வளோ விளைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது, இடமும் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான் பக்கத்தில். அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டின்றாங்க. அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பழம் தான் நம்ம வந்தது. இப்போயே வந்து இப்போ போகிறோம். உப்சி பிரிட்ஜ். சரி வாங்க போகலாம், ரொம்ப குளிருது. செக் போஸ்ட் உப்சி. இங்கே தாங்க செக் போஸ்ட்ன்றாங்க. நிறைய வண்டி இங்கேயே நிற்கிதான், வெயிட் பண்ணுதான். ஸோ நீங்கள் வேணால் கேளுங்க, வேறு ஏதாவது வண்டி போகுமான்னு கேட்டுட்டு, இல்லை நாளைக்கு போகணுன்னா இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து டேங்லாங்லா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு பார்ப்போம். குளிருமே, அதான் பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம். போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் பக்கத்தில். போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் எங்கேயா டென்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா வண்டியும் காலையில் தான் 5 மணிக்கு தான் கிளம்பும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டென்ட் போட்டு இப்போயே டென்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குளிராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேறு என்ன பண்ணுறது, டென்ட் போட்டு தான் தங்கணும். நீங்கள் பாருங்களேன், காலையில் அங்கே டென்ட்டு போட்டு அப்படியே அப்படி ஒரு வியூ, சூப்பர் வியூ. எப்படி இருக்கும் காலையில் பார்ப்போம். ஆனால் செம்மையாக குளிருதுங்க, நைட்டு தூங்கவே முடியலங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது, கையெல்லாம் நுணுகி இந்த விரல்லாம் செம்ம சில்லுன்னு இருக்குது. டென்ட் போட்டிருக்கேன், நாளைக்கு வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகேங்க, தூங்குறேன். நல்ல வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் பார்ப்போம். குட் நைட்.
குட் மார்னிங். 173வது நாள், 3ஆம் நாளா 74ஆம் நாளான்னு தெரில. 173ஆம் நாள் தான் நினைக்கிறேன். 174வது நாள். செம்ம வியூ. பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போயிட்டு வரேன். இப்போ தான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். 175வது நாளுங்க இன்னைக்கு. 175வது நாள். ஸோ பார்ப்போம். நல்லா போகணும்னு நினைக்கிறேன். டேங்லாங்லா அங்கே தான் போகணும். வாங்க போகலாம். நான் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். யாரும் அவ்வளோ லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் லடாக்கு வந்து ரொம்ப நீளம் 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தார். கார்லேயே லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை ப்ளாக். நான் ரொம்ப நேரம் கழிச்சு உட்காந்தே இருந்தேன், என்னடா லிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் வந்து ஒரு வழியாக ப்ரோ கொடுத்துட்டாரு. ஸ்ட்ரைட்டாக தேங்க்லாங்கில் போகிறோம், வீடியோ எடுக்கிறோம். சேம் இன்றைக்கி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறோம். ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வியூ காமிச்சிட்டு வரேன், பாருங்கள். சண்டிகர் ஒரு வியூ வரப்போகுது. ஸோ அதை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு வியூ. சரியான ஹைட்டில் இருக்கும். சரி வாங்க அடுத்து போயிட்டே இருக்கலாம். லிஃப்ட் கொடுக்குறாருல அவர் மணாலி வரைக்கும் போகிறாராம். சரின்ட்டு நானும் அது வரைக்கும் தான் நானும் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேலாங் வரைக்கும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இவர் மணாலி வரைக்கும் போகிறாராம். கேலாங் வரைக்கும் நம்ம லிஃப்ட் கேட்போம். ஒரு வழியாக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மேகி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நேற்று மத்தியானம் சாப்பிட்டாதுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஒரு நாள் சாப்பிடவே இல்லை. என்னடா ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வருது, ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா சாப்பிடாது. பசி சாப்பிட்டு போவோம். ஆச்சுங்க வாடா, இப்போ தான் தெம்பாக இருக்குது. வாங்க அப்படியே போய் உட்காரலாம். ஓகே ப்ரோ. எங்கள் லாரியெல்லாம் கவுந்து கிடக்கு.
இங்கே பாருங்க, இப்போ தான் வெளியே வந்து உட்காந்தேன், செம்ம லுக்காக இருக்கு. இதெல்லாம் உடனே உடையுதுங்க. ஓகே, கூப்பிட்றாரு, வாங்க போகலாம். எவ்வளோ டென்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே டென்ட் போட்டால் இப்படி இருக்கும். இங்கே பாருங்க, பாத்ரூம் வருது நிப்பாட்டியிருக்காரு. 2 சின்ன குழந்தைங்க அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. உடையுதுங்க, இதெல்லாம் உடையுது, நல்லா உடையுது. அந்த உள்ளெல்லாம் வந்து மண்ணாக இருக்குது, இந்த மண் ஃபார்மில் இருக்குது. நேரம் தாங்க உள்ளே நிற்க முடியுது. சரி, கொஞ்ச நேரம் தாங்க வெளியே நிற்க முடியுது. உள்ளே வந்துடணுன்ற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ கூடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லாங் லிஃப்ட். வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 to 400 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ வெரி 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 தேங்க்ஸ் ப்ரோ. திஸ் அ லாங் லிஃப்ட் ஃபார் மீ, மை பிளாக், அண்ட் யுவர் டிரைவிங் ஸ்கில் இஸ் வெரி பெர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். இவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறமா சொல்கிறேன். டென்ட் போட்டு தங்கிட்டு சொல்கிறேன். பெட்ரோல் பங்க் வந்திருக்கேன், டென்ட் போட்டு தங்கிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். வெரி தேங்க்ஸ். இது இந்த ஐஸ் கட்டி இதில் எல்லாம் இருக்கும்ல நாய், அது இருக்குது, அது வந்திருக்கு. வெளியே இருந்து வந்துருச்சா என்னன்னு தெரில, இவங்க வளர்க்குறாங்கன்னு தெரில. ஹோய், ரெண்டு கலருக்கு வேறு வேறு இருக்குங்க கண்ணு. என்னப்பா வேணும் உனக்கு? ஹாய். அதாவது இவரோட அதான் வந்து வெயிட் பண்ணுது, சாப்பாடு ஏதோ கொடுக்குறாரு. கே டென்ட் போட்டு தங்கியிருக்கேன், உள்ள வந்து பார்க்குது. ஹாய். ஓகே, ஜா டாட்டா. பிஸ்கெட் போட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எதிர்பார்த்தது பிஸ்கெட் தான் எதிர்பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. அதான் அவர் வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், வேணான்னாரு. நான் வம்படியாக இல்லைங்க, என் விளாக்லேயே நீங்கள் தான் 400 கிலோமீட்டர் வரைக்கும் 350 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ தடவை லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, சேம் எவ்வளோ வீடியோ எடுக்க விட்டீங்க காரில் இருந்து. ஸோ இதுக்கான நான் தேங்க்ஸ் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இப்போ தான் போனார். சேம் பெட்ரோல் பங்கில் தான் டென்ட் போட்டிருக்கேன். சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன். பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். என்னென்னா என்ன ஸ்பைசியான வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் கேட்டேன், தரமாட்டுறாங்க, ரெடியாக இல்லையா. ஸோ அதனால் ஸ்பைசியான வெஜ் நூடுல்ஸ் அப்படின்னு இருக்கான், அது மட்டும்தான் இருக்கான். வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டேன், அது மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி, செஞ்சு கொடுங்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து தூங்க போகிறேன், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு காலையில் பேசுகிறேன் என்ன.
175ஆவது நாள் சூப்பராக போச்சு. 176ஆவது நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நல்லா போகணும், சூப்பராக போகணும். சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் மார்னிங். இதுக்கும் குட் மார்னிங். காலங்காலத்தில் என்னை எழுப்பி விடுது பிஸ்கெட் கேட்டு. நாங்கள் யாரையுமே காணோம். காலையிலே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, கை தான் விரைக்குது. 176ஆவது நாள். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போவும் காலையில் பிஸ்கெட்டு கேட்குறான் பாருங்க. அதாவது நான் வச்சுருந்தேன், உள்ளே வச்சுருந்தேன் பிஸ்கெட்டை வெளியே எடுத்து பிச்சுட்டு அந்த பாக்கெட்டை பிக்க முடியாமல் வச்சுட்டு இருக்கான். கொடு, நான் பிச்சு தரேன், கொடு. ஓகேங்க, சார்ஜ் எல்லாம் போட்டாச்சு. பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போட்டாச்சு. தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அப்படியே வாங்க கிளம்பு. ஓய் சிம்பா, உனக்கும் பாய். தூங்கிடுச்சு நல்லா. வாங்க கிளம்பலாம். எப்படி இருக்கு பாருங்க வியூ. இப்படி தான் போகணும். இப்படி போயிட்டு இந்த ரோடு வழியாக போயிட்டு அப்படியே போகணும் நம்ம. இங்கே தான் இருந்தோம் நைட்டு தங்கிட்டு. அப்படியே வாங்க கிளம்பலாம். பைக் ரைடர்ஸ் இதுன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. சாப்பிட தான் வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு மேகியும் ஒரு வெஜ் ஆம்லேட் ஒன்று சொல்லியிருக்கேன். வெஜ் ஆம்லேட்றேன், இது எக் ஆம்லேட் ஒன்று சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஓகே, நல்லாயிருக்கு, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன். சாப்பிட்டாச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டு டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பாகா ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவருக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நைட்டு அங்கே தான் ரிவர் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு எங்கேயா சாப்பிட்டு நைட் சாப்பிட்டுட்டு அப்படி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக காஷ்மீர் போயிட்டு இந்த லியோ காஃபி ஷாப் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் நம்ம பிளான். இந்த 5 நாளில் இதுதான் ஆக போகுது. வாங்க போகிறோம். அங்கே பாருங்க, மேலே ஒரு வீடு இருக்கு. அப்பா, அங்கே பாருங்களேன், மேலே இருக்கு வீடு. இப்போ ஏறி ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸாக இருக்கு, எப்படி போகிறதுனே தெரில. அந்த வழியாக வரணுமா எனக்கு தெரில. நான் அதிகமாக இந்த ரிவர் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. பயமாக இருக்குது, எந்திரிச்சிட்றேன்.
வழியாக வந்தாச்சு இந்த ரிவர் பக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவர்லேயே எங்கேயாவது டென்ட் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் பக்கம் போகலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். குட் மார்னிங்க. 127வது நாள். செம்ம குளிராக இருக்குது. ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் நேற்று டென்ட் போட்டிருந்தேன். செம்ம குளிராக இருக்குன்ட்டு இங்கே இது இந்த நான் காமிக்கிறேன். விறகு மாதிரி எரிக்கிறாங்க எனக்காக. Ada tiga bang. Wah bini kalau பயங்கர குளிராக இருக்கு. இப்படி கை காட்டினா தான் கொஞ்சம் சரியாகுது. ஃபீலே பண்ண முடியுது கையை. வெளியே வந்து இந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன். குளிர் தாங்க முடியலங்க. கட்டு 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 ஆடுது. பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஏதோ உட்காந்துருக்குல்ல பறவை மாதிரி தெரியுதா? பறவை மாதிரி ஏதோ உட்காந்துருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பென்குயின் மாதிரி இருந்துச்சு. சம்திங் வேறு ஏதோ இருக்குது. பார்த்துருப்பீங்க பிரிட்ஜு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே நான் கிளம்பலான்னு பார்க்குறேன். டென்ட் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். கிளம்பி காஷ்மீர் சைடு போகணும். வாங்க போகலாம். நேற்று இந்த வழியாக வந்தோம். வந்துட்டு கீழே போயிட்டு அந்த அருவி பார்த்துட்டு இந்த பிரிட்ஜு பார்த்துட்டு இந்த ஆறை பார்த்துட்டு பிரிட்ஜை பார்த்துட்டு சேம் இப்படி வந்துட்டு இப்போ அப்படி போகிறோம். இந்த சைடு போயிட்டு அப்படியே போகணும் இந்த வழியாக. Thank you so much, sir. Your driving is very perfect. Thank you. Thank you so much. ஒரு வழியாக உடைப்பூர் வரைக்கும் இறக்கி விட்டுருக்காரு. இப்போது இங்கேருந்து போகணுங்க. இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி தான் நடந்து போக போகிறேன்னு தெரில. ஏதாவது வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்டு போகலாம். பார்ப்போம், ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். இங்கே டென்ட் போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போட விடுவாங்களான்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். எவ்வளோ தூரம் அந்த ட்ராலிங் பேக் வச்சு
எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் கரடு முரடான அந்த ரோட்டில் வந்து ட்ராலிங் பேக் எடுக்க முடியல. தூக்கிட்டு தான் போக முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு நல்ல நீட்டாக இருக்குன்னு பார்த்தேன், இப்படி இருக்குது. இவ்வளோ தூரம் நல்லா தாங்க இருந்துச்சு ரோடு. அந்த பாலம் பக்கத்தில் தான் அவ்வளோ கரடு முரடாக இருக்குது. நீட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. தூக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா இங்கேயே நின்றுட்டு யாராவது லிஃப்ட்டு கொடுத்தா அப்படியே போக வேண்டியதான். இல்லைன்னா பக்கத்துலேயே எங்கேயாவது டென்ட்டு போட்டு தூங்கிட்டு காலையில் லிஃப்ட் டிக்கெட் போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. இப்போது நான் இதில் லக்கேஜ் எடுத்துகிட்டு தான் வரேன். லாரியில் லிஃப்டே பிடிச்சிட்டு லிஃப்ட் டிக்கெட் வந்துட்டுருக்கேன். ஆனால் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே வர வழியில் என்னென்னா இந்த புல்டோசராக ஜேசிபியா அள்ளிகிட்டு இருந்தாங்க. சார் அதுதான் போக முடியல. லக்கேஜெலாம் அப்படியே பின்னாடி வச்சாச்சு. இப்போ இந்த வழியே தான் போகணும். இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு டென்ட் போட்டு தங்கிட்டு சார்ஜெல்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஊருன்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து கரடு முரடாக இருக்குங்க. இந்த போகிற வழியெல்லாம் கரடு முரடாக இருக்குது. லிஃப்ட் கேட்டு தான் போகணும் போல். பேக்கெல்லாம் வச்சு உருட்டிட்டு போக முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால தான் பேக் அப்படி வச்சிட்டேன். இதை கொடியை இப்படி வச்சுட்டேன். பேக் அப்படி வச்சிட்டேன். இந்த 2 பேக் என்னென்னா இது மேகி, அதுக்கப்புறம் பிஸ்கெட் பேக்கப்புக்காக வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுங்க. இங்கே தான் வந்து நின்றுச்சு இந்த ட்ரக்கு. அப்படியே இறங்கி அந்த வழியாக போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி போகணும்னா இந்த வழியாக போகணும். இந்த வழியாக போயிட்டு அந்த மாதா டெம்பிள் போய் ரீச் ஆகணும். ஒரு வழியாக இறங்கியாச்சு. ஆனால் உடம்பு ஃபுல்லாக அந்த இது வெள்ளையாக ஆயிடுச்சுங்க. அந்த இடிச்சு இப்படியே வந்தாங்க. சரி அடுத்து ஒரு ஏதாவது லிஃப்ட் கேட்டு இன்னொரு 14 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டோம்னா அந்த டெம்பிள் போய் பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அடுத்த நாள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வால்நட்டை உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காட்டில் வால்நட்டை உடச்சி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் பஸ்ஸு வருமா, இனிமேல் வருமா? நீங்கள் லிஃப்ட் கேட்குறது ரொம்ப கஷ்டம். பஸ்ஸு வரும். பஸ்ஸில் ஏறி 9 கிலோமீட்டர் போக வேண்டியதான்றது. இந்த நடுக்காட்டில் இங்கே லிஃப்ட் கிடைக்கிறது பார்ப்போம். ஏரியாச்சு போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக மிர்குலா மாதா டெம்பிள் வந்துட்டோம். பஸ்ஸு இங்கே இறக்கி விட்டுச்சு. அங்கே இறக்கிவிட்டு அப்படியே போயிடுச்சு. பேசாமல் இங்கே டென்ட் போட்டு தாங்க வேண்டியதான். கோயிலில் யாருமே இல்லை. யாராச்சும் ஏதாச்சும் பெர்மிஷன் கேட்கலாம் பார்த்தா யாருமே காணோம். பேசாமல் இங்கே டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் பேசுகிறேன். 177 நாள் நல்லா போச்சு. 178 தான் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். குட் மார்னிங்க. Good morning to you. How are you? Before you came. இப்போ இவர் யாருன்னா இங்கே பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்தில் அந்த வாட் இஸ் அ டெம்பிள் நேம்? Mirkula Mata Tindi. மிர்குலா மாதா டெம்பிள். அந்த பக்கத்தில் வந்து டென்ட் போட்டு தங்கியிருந்தேன்ல. இன்னைக்கு மார்னிங் வந்து எந்திரிச்சேன். இவர் ஐயா வந்து எழுப்பி விட்டாரு. என்னன்னு பார்த்தா இவர் வந்து ரிட்டையர்டு ஆர்மி மேன். இவர் வந்து இவர் பேர் வந்து மோதிலால் சர்மா. அண்ட் சேம் வந்து இப்போ இந்த பிளேஸ் டிண்டி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிண்டி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ரிட்டையர்டு ஆர்மி மேன் அண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ மார்னிங் வந்து எந்திரிச்சு நான் என்னடா பண்ணுறது, குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், நிறையா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. இவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போது என்னன்னா இப்போது வந்து நம்ம கிலார் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி அண்டு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ குட் மார்னிங்க. 178வது நாள் இன்னைக்கு. ஸோ காலையிலே நல்லா போச்சு. பார்ப்போம். இந்த கோயிலை மட்டும் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். போகிற வழியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லிட்டில் பிட்டாக பார்த்துருப்பீங்களா அந்த மாதா டெம்பிள். அது வரையும் தான் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவரை கூட வந்து இறங்கி கீழே அனதர் வேலை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். என்னன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்குது மலைப்பாதை. இந்த மாதிரி மலைப்பாதையில் அசால்ட்டாக ஏறி இறங்குறாருங்க மனுஷன். அதுவும் இல்லாமல் ஏன் சூட் கேஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. எனக்கு இந்த 2 சின்ன பை கொடுக்குறாரு. இதை வச்சு நீங்கள் இறங்கி வாங்கன்றாரு. எனக்கு இந்த 2 சின்ன பை வச்சு இறங்கி வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு அவ்வளோ பெரிய சூட் கேஸ் இறக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ அசால்ட்டாக மனுஷன் வந்துக்கிட்டே இருக்கார். இன்னும் போக வந்து இந்த குறுகலாக இருக்கும்ல,
மலைப்பாதையில் இந்த வெள்ளையங்கிரியில் எல்லாம் இருக்கும்ல குறுகலா அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இவர் அவ்வளோ அசால்ட்டாக இறங்கி வர்றாரு. என்னால் முடிய மாட்டேங்குது இந்த வயசில். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் மேன், யூ ஆர் வெரி பேலன்ஸ்டு மேன். 77-year-old. 70 இயர், அதான் 70 வயசு. சொல்ல கேட்காம கொண்டு போகிறாரு பாருங்க. நான் எடுத்துக்கிறேன், நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு. ஏன் சூட்கேஸ் எடுத்து அவர் இறங்கிட்டு இருக்காரு. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், என்கிட்ட கொடுங்க, நான் இறங்கிக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ வெயிட் வேணான்னு சொன்னால் கேட்கவே மாட்டாரு. தெரியுதா இப்படி போயிட்டுருக்கோன்ட்டு? குறுகலான வழியில் விழுந்தா அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக கீழே விழ வண்டி தான். அப்படி போயிட்டுருக்காரு தெரியுதா? ஒரு வழியாக இறங்கி வந்தாச்சு. என் ஃப்ளாக் வச்சு இவர் நான் போகிற மாதிரி போகிறேன்ற மாதிரி காமிக்கிறாராம். செம தாத்தாங்க. ஜஸ்ட் வீடியோ. பாரத் மாதா, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. இப்படி அருவி போகுது பாருங்க. இது அருவின்னு சொல்கிறதா ஆறுன்னு சொல்கிறதா? ஆறு அங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்காரு மனுஷன். ஆனால் செம்ம எனர்ஜிங்க அவருக்கு. 70 வயசுலேயே. அப்பா நம்பவே முடியல. அங்கே மேலே இருக்குங்க கோயில். மேலேருந்து இறங்கி வந்தோம், மலையில் இருந்து இறங்கி வந்தோம். அப்பா அந்த கொடி தெரியுதா மேலே? அதாங்க அந்த மாதா டெம்பிள். டெம்பிளை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. அந்த டெம்பிள் எப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆறில் விழுந்து சாக்ரிஃபைஸ் ஆகி, நிறைய பெண்கள் விழுந்து சாக்ரிஃபைஸ் ஆகி அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கோயிலாம் அது. அதுவும் இல்லாமல் இந்த ஆறு, இந்த டெம்பிள், இந்த ஊர் எல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இதுக்கு அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுதான். இந்த 2 ஊர் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்மால் வில்லேஜ் தான் இந்த ஊர். இதில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ சேம் இந்த பிரிட்ஜ் இருக்குது, ஆறும் இருக்குது. In North Indian channel, okay? Yeah, I'm very happy then. Definitely. Then I'm very happy. Wish you all the best. This is your best. Thank you. I tell you. Thank you so much. All the best. Happy journey. And வாழ்த்து அனுப்புறாரு. take your this briefcase. Thank you. Happy journey. Wish you. you all the best. Thank you. Okay, bye. Thank you. See you. See you. Bye. While ஒரு டாடா சொல்லு. my that picture, all channel of North. Yeah, channel also, definitely, okay? definitely. Bye then. You can bet 0 point. Okay? Yeah, okay. Okay, bye. Thank you. Bye. See you. Bye. Thank you for lift and thank you. வந்துகிட்டு இருக்கும்போது மேலே ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏற்கனவே இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. மேலே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. கிளார் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளார் வந்து போட்டிருக்கு, இன்னும் 55 கிலோமீட்டருன்னு போட்டிருக்கு. பஸ் வருன்றாங்க. ஆனால் வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நான் லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் யாராச்சும் லிஃப்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். மேலே வர்ற வரைக்கும் உங்கள் காரில் லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த இது பிரிட்ஜிலேருந்து மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க காரில் லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது கிளார் வந்து நான் 50 கிலோமீட்டர் இருக்குது, லிஃப்ட் கேட்டு தான் போய் ஆகணும். பஸ்ஸு வந்து 100 ரூபான்ருமா. 100 ரூபா என்கிட்ட காசு இல்லை சுத்தமாக. பார்ப்போம் அதாவது நல்லது நடக்குதான்ட்டு. சுத்தமாக காசு இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறேன். பார்ப்போம் அதாவது நல்ல ஒரு டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும்போது தான் டக்குன்னு அதான் நல்லா நடக்கும். பார்ப்போம் அதாவது நல்லா நடக்குதான்ட்டு. குளிரில் பேச முடியல. இங்கங்கே இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குங்க. சரியான ஜில் தண்ணி, சரியான க்ளீனான தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டு நான் பாட்டு இந்த பாட்டில் நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டு சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது, குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிருச்சு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். கிளார் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த தாத்தா வந்து இன்னொருத்தரோட ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஒரு ஹோட்டலோட ஓனர்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுறதா இல்லை அடுத்து போயிட்டே இருக்கிறதான்றத பார்ப்போம். ஒரு நிமிஷம், நான் வந்து லிஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்ல, லிஃப்ட் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன்.
மேலே ஏறி வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக திரும்பினேன். பார்த்தா செம்ம வியூ பார்க்குறீங்களா நீங்கள்? எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் வந்தேன். இந்த வழியாக வந்துட்டு இந்த மேலே அப்படி சைடில் வழியாக ஏறி இப்படி வந்தேன். வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு தெரியும் பார்த்தா அதான் என்னடா இப்படி சேர் போட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தா செம்ம வியூவாக இருக்குது. இப்போ இந்த வழியாக தான் போகணும். சாரி, இப்போ இந்த வழியாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாருக்கு போகணும். மேலே ஏறிட்டேன், கீழே இறங்குறதா எப்படின்னு தெரில, ரொம்ப வழுக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்களா அந்த தாத்தா இப்படி சூட்கேஸ் இப்படி போட்டு இந்த வழியாக கூட இறங்கிடுவாருங்க அசால்ட்டாக. 70 வயசுன்றது நம்பவே முடியல. நம்ம தான் பயந்துக்கிட்டே இறங்குறோம், அசால்ட்டாக இறங்கிடுறாரு. சரி வாங்க பார்ப்போம், அடுத்து போகணும், கிளார் வரைக்கும் போகணும். இப்போது வந்து அந்த வியூ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கும் இந்த கேஷ்யூஸ் அண்ட் அந்த முந்திரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அந்த கிறிஸ்மஸ் பழம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. உங்களை பார்த்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டர் ஃபால் வந்து recording. யா ஐம் ரெக்கார்டிங் தட். Yeah. மேலே ஒரு வாட்டர் ஃபால் வருது. அது வந்து தண்ணி வந்து அப்படியே என்ன சொல்கிறது பறந்துடுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு சொல்கிறது என்னென்னா Himachal Pradesh. ஓகே, JNK road. It is a biggest waterfall in Himachal Pradesh, right? JNK road. Okay. Thank you so much. Last village of Lahore Spiti. Oh, okay. Going to Kilar कितना किलोमीटर? Kilad after 80 kilometers. Oh, okay. This is from 80 kilometer there too. Total. Oh, அந்த அருவி விழுந்து அந்த இருக்கிற தண்ணி அங்கே விழுது பாருங்க. பாருங்களேன், இயற்கை அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. வியூலாம் சூப்பராக இருக்குது. அங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, கார் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தவர் வேறு பக்கம் போகிறாராம். ஸோ அதனால் வந்து டீசெண்டாக என்னை இறக்கி விட்டார் கீழே. பார்ப்போம் வேறு ஏதாவது கார் வருதான்னு பார்ப்போம். அந்த வீடு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மேலே மவுண்டெயினில் ஐஸு, கீழே எனக்கு என்னமோ அந்த லியோ அண்டு விக்ரம் அந்த லியோ அண்ட் விக்ரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருமே வரமாட்டாங்க. ஒருவேளை இந்த ரோட்டில் யாரும் வரமாட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ யாச்சும் தான் ஒரு கார் வருது, அதுவும் நிற்க மாட்டேங்குது. ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. கீழே இருந்து அவ்வளோ ஆடு வருது. வந்துட்டு அப்படி மேலே போகுது, ரைட்டாக மலை ஏறுது. இவ்வளோ ஆடு வந்துக்கிட்டே இருக்குங்க. மேலே போது சிலது டைரெக்டாக இறங்கிடுதுங்க. பாருங்க, டைரெக்டாக கீழே அருவி நோக்கி இறங்க பாருங்க. இது சாப்பிட்றதுக்கா எவ்வளோ இது. என் பெட்டியை தள்ளி விடாமல் இருந்தால் சரி. இங்கே பாருங்க, போயிட்டு இருந்தேன், லிஃப்டே கிடைக்கல. ஸோ அதனால் இவர் ஆட்டுக்காரர் இருக்கார், ஆட்டு மேய்க்கிறவர். ஸோ அவர் கூட வாண்டுறாரு, சாப்பாடு தரேன் தைங்க, நாளைக்கு வந்து கிளம்புன்றாரு. காலையில் நல்லா குளிச்சுட்டு ரெடியானேன், கிடச்சிருன்ட்டு பார்த்தா அப்படியாகுது. அதாவது மட்டன் பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும். கிடைக்காது மவனே, கிடைக்காது.
இதை தானே நீங்கள் நினைக்கிறீங்க. மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது யாருக்கு சாப்பிட்ணுன்ட்டு. வாழ்க்கை ஒரு மாதிரி போகுதேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக வந்து இந்த ஆடு மேய்க்கிறவர் கூட போயிட்டு இருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இன்னொருத்தர் எனக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு சாப்பிட சொன்னார். சோறு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சோறு சாப்பிட்டுட்டு அவர் கூடயே வந்து கூட்டி வந்துட்டார். நேராக வாங்க, நீங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என் கூடயே நீங்கள் கிளாறு வரைக்கும் வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் அவர் கூடயே காரில் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு வழியாக வந்துட்டேன். இங்கே என்னென்னா, இந்த கிளாரில் பதன்ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதோட ஓனர் வந்து அந்த என் பேக்கை தூக்கிட்டு வந்தார்ல ஒரு கிலோனார், அவரோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஓனராக இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்துட்டு ஒரு ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ரூம் பார்த்துக்குங்க. ஸோ தங்கிட்டே காலையில் பேசுகிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கு பேசுகிறேன். குட் நைட். நாளைக்கு இன்றைக்கி நல்லா போயிருக்கு, பரவாயில்ல. மோசமாக போச்சுன்னு நினச்சேன், நல்லா போயிருக்கு. நாளைக்கு பார்ப்போம். 179வது நாள் பார்ப்போம். பை, குட் நைட். அப்பா என்ன வியூங்க அது, இப்போ தான் பார்க்குறேன். அப்பாடி தெரியுதா? சரியான ஹைட்டாக இருக்குது. அப்படியே இங்கே உட்கார வேண்டியதான். சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே கிளாரில் சரியான வெயில் அடிக்குதுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து கூலிங்காக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரியான வெயில் அடிக்குது. அண்டு இந்த ஹோட்டல் வந்ததுலேருந்து யாருமே காணோம், சமைக்கிறதுக்கு யாரும் காணோம், இது பண்ணி கொடுக்குறது யாரும் காணோம். சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எந்திரிச்சிட்டு நானே மேகி வச்சுருந்தேன் இல்லை, ஸோ அதை வந்து நான் மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்ப போகிறேன். அண்டு இந்த ஹோட்டல் பேர் வந்து பனிச்சந்த் ஹோட்டல்ன்றாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த கீழே காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த கிழவனார் இருந்தார்ல, அந்த வயசானவர் இருந்தார்ல, பெட்டியில் தூக்கிட்டு வந்தேன், அவரோட ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு. ஸோ அங்கே வந்தேன், யாருமே காணோம். நானாக மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். அப்படியே உங்களுக்கு ஹோட்டலும் காமிச்சிடுறேன் பாருங்கள். செஞ்சே முடிச்சிட்டேங்க. இப்போ பாருங்க மேகி. நம்மளால் என்ன வருமோ அதானே செய்ய முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், இதுதான் தெரியுதா எப்படி இருக்குது? யாருமே இல்லை, நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் செஞ்சு. என்ன ரெஸ்டாருங்க அது, அமைதியாக இருக்குது. நான் மட்டும் தான் இருக்கேன். ஒரு மாதிரி ஜாம்பி அப்போக்குலிப்ஸ் நடந்த மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயங்க, நாளைக்கு தீபாவளி. ஸோ இன்றைக்கி நான் அப்படியே இருக்கேன், நாளைக்கு எப்படி இருப்ப போகிறேன்னு தெரில. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரில. 2025 தீபாவளி இப்படி போகுதான்ற மாதிரி நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வியூவு தான் இந்த சூரியன் எப்படி விழுது பார்த்தீங்களா? இந்த வெப்பமா இந்த ஒளியா எதை சொல்கிறது, சூப்பராக இருக்குல்லண்ணா. என்னங்க, ஆனால் கரண்ட் இல்லையே. கரண்ட் இருந்தால் சார்ஜ் போட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன், கரண்ட் வர காணோம். குட் மார்னிங்க. 180வது நாள். இன்றைக்கி தீபாவளி. ஆக்சுவலாக இந்த நாளும் இங்கே தான் இருக்கேன், இதே ஹோட்டலில் தான் இருக்கேன். இதே ஹோட்டலில் தங்க சொல்லிட்டாங்க. புகமூட்டமாக இருக்குது இன்றைக்கி. நீங்கள் வாங்க அப்படியே கிளம்பலாம். இந்த ஹோட்டலில் இருந்து கிளம்புனா தான் சரி வரும். நானும் ஒரு ரிசப்ஷனில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். சாய் கொடுத்துட்டு ரூபா கொடுக்கலான்னு பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. கிளம்பலான்னு பார்க்கும்போது ரூபா கொடுக்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க, யாருமே வரமாட்டாங்க. தீபாவளினால் என்னாலேயும் வெளியே போக முடியலை, அவங்களும் வர மாட்டாங்க. எரிச்சலாக இருக்குது. சரி ஆன்லைனில் பே பண்ணலான்னு பார்க்குறேன். சரி பார்ப்போம் வாங்க. ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ஹோட்டலும் கிடையாது, எந்த தாவாவும் கிடையாது.
சாப்பிட்லான்னு ஆசையாக வெளியே வந்தேன். பார்ப்போம், வேறு ஏதாவது ஒரு 1-2 கடை திறந்துருக்கும், போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அடுத்த இடத்துக்கு. பட் தீபாவளி எனக்கு எப்படி போகும்னு தெரில, இன்றைக்கி பார்ப்போம். வெளியே தானே சுற்றுறே, பார்ப்போம். அங்கே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன். கீழே இறங்குறதுக்கு தான் பார்க்குறேன். கீழ் ரோடு போயிட்டோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எப்படி தண்ணி விழுது பார்த்தீங்களா, விழுந்துக்கிட்டே இருக்குது. வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டேன், அப்படியே போகணும். இதுக்கு நீங்கள் அப்படியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த அருவி காமிக்கிறக்க தான் வந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு. அப்படியே ஊருக்குள்ளே போகுது பாருங்கள், சூப்பராக. பாலத்துக்கு கீழே ஒரு அருவி, மேலே அவ்வளோ பெரிய நீட்டாக அழகாக ஒரு காடு. அதை காமிக்கிறதாக தான் வந்தேன். சரி வாங்க அப்படியே போவோம். ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிருக்கு. நேராக பஸ் ஸ்டாப் போய் இறங்க வேண்டியதான். பஸ் ஸ்டாப் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸு பிடிச்சி போயிடுவோம். ரொம்ப கரடுமுறையாக இருக்குங்க ரோடு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தீபாவளி டயத்தில் அடுத்து யார் லிஃப்ட் தருவா? பேசாமல் உட்காந்துருவோமா? வா, எங்கே உட்காந்துருக்கேன்ட்டு ஒரு ரிவ்யூ காட்டுறேன் பாருங்கள். உட்காந்துருக்கேன்றதை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? தீபாவளி அப்போ இப்படி உட்காரணும். நான் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஒரு வழியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒரு கார் வந்திருக்கு. இப்போ குலாப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரைக்கும் போகிறோம். அங்கே போயிட்டு இறங்கிட்டு நான் பேசுகிறேன். சரியாக தெரிகிறேனான்னு இல்லையான்னு தெரில. தீபாவளி ஒரு வழியாக போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ கேம்ப் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். ஸோ அடுத்த நாளைக்கு பார்ப்போம். ஸோ அடுத்த நாளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்றதா சொல்லுங்கள். ஸோ சேம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து இப்போ இங்கே ஒரு டென்ட்டு போட்டு தங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் 181லேருந்து 190 வரைக்கும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எங்கே போக போகிறேன்னா அந்த காஷ்மீர், நான் சொல்லியிருப்பேன் அந்த லியோ காஃபி ஷாப், அங்கே தான் போக போகிறேன். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியதான். மூக்கு இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீஸாக இருக்குல்ல, ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, அதனால் இந்த ஒரு மாதிரி புண்ணுன்னா ஆயிடுது. ஸோ அது கீழே இறங்கினா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த இது லியோ காஃபி ஷாப் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கினா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே பார்ப்போம். அடுத்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து அதில் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை இதில் பார்க்குறீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.